கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்க ஐசிடி மால் வரைக்கும் போயிருந்தோமா. அங்கே போன இந்த ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்து எனக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொன்னாலும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. ஹாக்கி கோப்பித்தியம் தான் போயிருந்தோம். அதில் நல்லா கார்னர் சீட்டாக பிடிச்சிட்டு எனக்கு பிடிச்ச நாசிலிமா வித் ரெண்டாங் சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கும், அவருக்கு வந்து நாசிலிமா வித் ஃப்ரைடு சிக்கனும், அது கூட வந்து ஒரு மைலோ டைனோசர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸும் நக்கட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்த ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே நல்ல சாப்பாடு. எனக்கு மட்டும் ரெண்டாங் சிக்கன் கொஞ்சம் ஹெவி ஃப்ளேவராக தெரிஞ்சிச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க க்ரோசரிக்கு போய் ஏதாவது க்ரோசரி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். இங்கே வந்து நிறைய ஐட்டம் இருந்துச்சு. இதில் இந்த ஃபிஷ்ஷு வந்து நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலாம், சமைக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்க போயிருந்தேன். அதில் இந்த சுறா மீன்லாம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இந்த சுறா மீன் சமைச்சதே கிடையாது. சுறாவில் புட்டெல்லாம் செய்யலாம்னு சொல்லுவாங்க, அதை வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் இந்த மீன் வந்து நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் நான் சமைச்சதில்லை. வாங்கலான்னு ஒரு ஆசை தான், ஆனால் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு டவுட்டில் வாங்கலை. ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமோட பர்ச்சேஸை முடிச்சிட்டோம்.